பூரிக்கு கிழங்கெல்லாம் வைக்கும்போது அதில் நம்ம திக்னஸுக்காக கடலை மாவோ அரிசி மாவோ ஊற்றாமல் பொட்டுக்கடலை மாவு கொஞ்சம் கரைச்சிட்டு ஊற்றுனீங்கன்னா ஹெல்த்தியானதும் கூட நல்லா சேர்ந்தாப்பில் கெட்டியாகவும் கிடைக்கும். நமக்கு பூரிக்கிழங்கு நல்ல டேஸ்ட்டும் கூடுதலாக இருக்கும். பருப்பெல்லாம் வேக வைக்கும்போது ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு குக்கிங் ஆயில் ஊற்றி வேக வச்சிங்கன்னா பருப்பு மலர சீக்கிரம் வெந்துடும். துவரம்பருப்பு சாம்பாருக்கு வேக வைக்கும்போது அதில் ஒரு துண்டு பூண்டு, ஒரு பல் பூண்டு போட்டு வேக வச்சிங்கன்னா பருப்புடைய வாயுவை பூண்டு எடுத்துரும். பூரியெல்லாம் போடும்போது எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும்போது போட்டிங்கன்னா எப்படி பூரி போட்டாலும் பூரி நல்லா எலும்பி வரும், நல்லா சூப்பராக எலும்பி வரும். சட்டி எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும்போது போடணும். சிம்மில் வச்சுட்டு போடக்கூடாது, ஆனில் வச்சுட்டு போட்டுட்டு அப்புறம் ஒரு பூரியை எடுத்த பிறகு சிம்மில் வச்சு ஆனில் வச்சு இந்த மாதிரி போட்டிங்கன்னா எப்படி பூரி போட்டாலும் ஹோட்டல் பூரி மாதிரி நல்லா எலும்பி உப்பெல்லாம் கிடைக்கும். கொண்டைக்கடலையெல்லாம் சுண்டலுக்கோ குழம்புக்கோ ஊற வைக்க மறந்துட்டிங்கன்னா அதை சுடுதண்ணியில் நல்லா கொதிக்கிற தண்ணியை மூழ்கிற அளவுக்கு ஊற்றி வச்சிட்டிங்கன்னா 1 மணி நேரம் வச்சாலே போதும். கொண்டைக்கடலை நல்லா மலர வெந்துடும். சுடுதண்ணி ஊற்றின கொண்டைக்கடலையை ஒரு ஹாட் பேக்குள்ளே வச்சிட்டிங்கன்னா வச்சு மூடிட்டிங்கன்னா கொண்டைக்கடலை நல்லா ஊறிடும். ஊறி நமக்கு வேணுங்கிற பக்குவத்தில் கிடைக்கும். கேரட் போட்டு இந்த பாகக்காய் குழம்பு செய்கிறதுனால பாகக்காயில் உள்ள கசப்பை கேரட் எடுத்துரும். இதில் தேவையான அளவு குழம்பு மிளகாத்தூள் போட்டு உப்பு போட்டுட்டு ஒரு குழிக்கரண்டி அளவு புளி ஊற்றி இட்லியை தட்டில் எடுத்து கொட்டின பிறகும் அதில் லேசாக அப்படி தண்ணியை தொளிச்சிட்டு இப்படி எடுத்திங்கன்னா அழகாக எடுக்க வரும். ஒரு கையிலையே எடுக்க வருது பாருங்கள். துணி போட்டு ஊற்றுனா இட்லி துணியில் ஒட்டிக்குங்களா இல்லை, கொஞ்சம் கூட ஒட்டலை பாருங்கள். இட்லி அப்படியே மல்லிகைப்பூ மாதிரி இருக்கும், கொஞ்சம் கூட ஒட்டலை. இட்லியும் நல்லா சாஃப்டாக இருக்கும், மேலேயும் கொஞ்சம் கூட ஒட்டாது. குக்கரில் ஊற்றி தான் கரண்டி வச்சு எடுக்கணுங்கிறதில்ல, துணி போட்டு ஊற்றினா தான் இட்லி சாஃப்டாக வரும். இட்லி சட்டியில் நம்ம தண்ணி ஊற்றி இட்லி வேக வைக்கும்போது அடியில் பிடிச்சி இட்லி சட்டியே வீணாக போயிடும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்க இந்த பாருங்கள், இட்லி சட்டி எனக்கு அப்படியே புதுசு மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்க ஒரு அரை மூடி காஞ்ச எலுமிச்சம்பழத்தோடு புளிஞ்சிட்டு மிச்சம் இருக்க அந்த காஞ்ச வேஸ்ட்டாக தூக்கி போடுற எலுமிச்சம்பழத்தோலை போட்டு இட்லி ஊற்றுனீங்கன்னா இட்லியில் அந்த வாசமெல்லாம் வராது. இந்த சட்டி நல்லா சுத்தமாகவே இருக்கும். சம்மர் சீசனில் மட்டும் கிடைக்கக்கூடிய இந்த நொங்கு பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. ஆனால் இதை தோலை உரிக்கிறது கஷ்டம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இதை 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்திங்கன்னா தோல் ஈஸியாக உரிக்க வரும். ஆனால் இந்த தோலோடு சாப்பிட்றதும் ரொம்ப நல்லது. தோலில் உள்ள தோற்பு சக்தி நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது, நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டித்தரும். ஆனால் இது 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக அந்த தோல் இப்படி உரிக்க வரும், அழகாக உரிக்க வரும். அந்த தண்ணி வேஸ்ட் ஆகாமல் அழகாக உரிக்க வரும். உருளைக்கிழங்கு ஃப்ரையெல்லாம் பண்ணும்போது உருளைக்கிழங்கை வேக வச்சுட்டு தோலை உரிச்சிட்டு செஞ்சோம்னா ஈஸியாக பண்ண முடியும். ரோஸ்ட்டும் சூப்பர் டேஸ்ட்டில் கிடைக்கும். தோலை கத்தி வச்சு நறுக்கிட்டு அப்புறம் வேக வச்சிங்கன்னா நிறைய தோல் வேஸ்ட்டாக போயிடும். உருளைக்கிழங்கு ஃப்ரையெல்லாம் பண்ணும்போது எண்ணெயில் மிளகாத்தூளையும் உப்பையும் போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் வேக வச்ச உருளைக்கிழங்கை போட்டு எடுத்தோன்னா அந்த உருளைக்கிழங்குல மசாலா ஈவனாக பரவிடும். அப்போ பட்டும் படாமல் இருக்காமல் நல்லா பரவி டேஸ்ட் நல்லாயிருக்கும், சாந்து கிடைக்கும். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா இந்த மாதிரி செய்யும்போது பாருங்கள், உருளைக்கிழங்குல அந்த மசாலா ஈவனாக கோட்டாயிரும். நம்ம உருளைக்கிழங்கை போட்டுட்டு அதுக்கப்புறம் மசாலா போட்டோன்னா உருளைக்கிழங்குல ஒட்டவே ஒட்டாது. தயிர் சாதம்லாம் செய்யும்போது சாதம் சூடாக இருக்கும்போதே நல்லா குழச்சிடணும். நல்லா தேன் மாதிரி நல்லா குழச்சிடணும். மிக்சியிலலாம் போட்டு அடிக்க வேணாம். சூடாக இருக்கும்போதே கரண்டி வச்சு குழச்சிட்டிங்கன்னா நல்லா குழஞ்சிரும். ஆறின பிறகு தான் பாலும் தயிரும் ஊற்றி கிண்டணும். சூடாக இருக்கும்போது பால் தயிர் ஊற்றி கிண்டக்கூடாது. அது நமக்கு கொலஸ்ட்ரால் அளவு ஏறிடும். சூடாக இருக்கும்போது பாலையும் தயிரையும் ஊற்றி கிண்டினீங்கன்னா. தயிர் சாதம் கிளறும்போது பாலோட அளவு ஜாஸ்தியாகவும் தயிர் கம்மியாகவும் ஊற்றி செய்யணும். அப்போ தான் வெயில் காலத்தில் புளிக்காமல் இருக்கும். இப்போ காலையிலே செய்கிறீங்கன்னா பாலை மட்டும் ஊற்றி கிண்டி வச்சிடணும். சாப்பிடும்போது தயிர் ஊற்றிக்கலாம், அப்போ தான் கரெக்டாக இருக்கும், புளிக்காமல் இருக்கும். இல்லைன்னா காலையிலே தயிரை ஊற்றி வச்சிட்டிங்கன்னா தயிர் சாதம் சாப்பிடவே முடியாது. வெயில் காலத்தில் புளிப்பு ஜாஸ்தி ஆயிரும். புளிச்ச தயிர் சாதம் சாப்பிடக்கூடாது, உடம்புக்கு கெடுதல் ஆயிரும்.
தக்காளி குழம்பு கிரேவியெல்லாம் வைக்கும்போது அது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். அது ஃபைனல் டச்சுக்கு நம்ம அதில் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸே இதுதான். 1 கப் இட்லி மாவு. இட்லி மாவை தண்ணியை ஊற்றி கரைச்சிட்டு தான் ஊற்றணும். அப்படியே ஊற்றுனீங்கன்னா அடியில் போய் செட் ஆயிரும். இந்த இட்லி மாவு ஊற்றினோன்னா ஒரு கிண்டிட்டு ஆஃப் பண்ணிடணும். ரொம்பவும் நேரம் கொதிக்க வச்சா இட்லி மாதிரியே அப்படி புட்டு எடுக்கிற மாதிரி கிரேவி வந்து வேறு லெவல், வேறு கன்சிஸ்டன்சியில் போயிடும். குருமாலாம் வைக்கும்போது தேங்காய், சோம்பு, சீரகம், பட்டை, கிராம்பு, பச்சை மிளகாய் இல்லைன்னா வரமிளகாய் எது போடுறாலும் லைட்டாக பேனில் எண்ணெய் விட்டு வதக்கிட்டு செய்கிறதுனால சீக்கிரத்தில் கெட்டு போகாது. சுவையும் மனமும் நமக்கு கூடுதலாக கிடைக்கும். வெயில் காலத்தில் எதை செஞ்சாலும் உடனே 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் கெட்டு போயிடும். ஆனால் இந்த மாதிரி வதக்கிட்டு செய்கிறதுனால காலையில் பண்ணால் சாயந்தரம் வரைக்கும் கூட அதே கன்சிஸ்டன்சியில் இருக்கும். உருளைக்கிழங்குலாம் வேக வைக்கும்போது அது நல்ல மசிய வேகணும்னா அதில் ஒரு பிஞ்ச் டேபிள் சால்ட் போட்டு வேக வச்சிங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து நல்லா தோல் ஒரு சவுண்டு வச்சாலே தோல் தனியாக பிரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி சட்னி நீங்கள் செஞ்சே இருக்க மாட்டீங்க. அவ்வளவு போட்டு ஒரு சுவையாக இருக்கும். கைக்கு வந்ததெல்லாம் போட்டு அரைக்கலாம். சட்னி மட்டும் நம்ம விதவிதமாக அரைக்கலாம். ஒரு 1000 சட்னி கூட நம்ம நிறைய மாற்றி போட்டு அரைக்கலாம். ஒரு சட்னி பிகினர்ஸ் வந்து ஒரு சட்னி அரைக்க தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும், விதவிதமாக அரைச்சி அசத்தலாம் கிச்சனில். இந்த மாதிரி சட்னியெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா எத்தனை இட்லி சாப்பிட்டோம்னே தெரியாது, அவ்வளோ ருசியாக இருக்கும். அதுவும் இந்த மாதிரி பிள்ளைகளுக்கெல்லாம் இப்போ ஸ்கூல் விட்டாச்சு இல்லையா, அப்போது அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி இட்லிக்கு சட்னி, இட்லி அவிச்சு அந்த இட்லி மேலே அந்த சட்னியை தடவி கொடுத்தீங்கன்னா அப்படி சாப்பிட்லாம். இதுக்கு ஒரு 4 பழுத்த தக்காளி எடுத்திருக்கேன். இதுக்கு தக்காளி தான் ஒரு ஹீரோ. அது போக நல்லா ஒரு 25 சின்ன வெங்காயம் போட்டு செய்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 2 பல் பூண்டு, 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 கைப்பிடி கொத்தமல்லி தழை, 4 வரமிளகா, 1 பச்சை மிளகா, 1 பீஸ் கேரட் நிறைய போடக்கூடாது, இனிப்பு டேஸ்ட் வந்துடும். இது எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு முழு உளுந்தம்பருப்பு போட்டு தாளித்து பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட் அப்படி சூப்பராக இருக்கும். சட்னியில் அந்த உளுந்தம்பருப்பு வாசனை தூக்கலாக இருக்கும். இதுக்கு முழு உளுந்தம்பருப்பும் பெருங்காயமும் போட்டு தாளிச்சிட்டு எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு அப்படியே வதக்கி விட்டு தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கினா தக்காளி வந்து நல்லா வதங்கிடும். வதக்கிட்டோம்னா நல்லா வதக்கிடலாம். உப்பு போட்டு வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கணும். அதுபோல் இந்த வாசனை வந்து அவ்வளோ தூக்கலாக இருக்குது, அவ்வளோ நல்லாயிருக்கும் வாசனை. மல்லித்தலை போட்டு வதக்கும்போது இதில் 1 ஸ்பூன் தேங்காய் துருவல் போடலாம், கருவேப்பிலை 1 கொத்து போடலாம், புதினா 1 கொத்து போடலாம். போட்டிங்கன்னா இன்னும் சட்னி சூப்பராக இருக்கும். திரும்ப நம்ம அரைச்ச சட்னியை கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி கொதிக்க விடணும். அப்போ தான் சட்னி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நமக்கு சூப்பராக சட்னி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. திடீர் சட்னி சட்டுன்னு அரைச்சிடலாம் வீட்டில் இருக்க பொருளை வச்சு.